வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம ஆரியன் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டிவி சேனல்ல லைவ் கவரேஜ் போயிட்டு இருக்கு. அந்த லைவ் கவரேஜ்ல இன்டரப்ட் ஆகி அந்த லைவ்லயே வில்லன் என்ன சொல்ல வராருன்னா, நான் ஒரு 5 கொலை பண்ண போறேன். 5 கொலையும் நான் இறந்ததுக்கு அப்புறம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ஷூட் பண்ணிட்டாரு. என்னடா அப்படி இப்படி சொல்லிட்டாருன்னு நிறைய பேர் ஷாக்கிங் அங்க இருக்க, அந்த 5 கொலையும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. விஷ்ணு விஷால் ஒரு டீசென்டான போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. மற்ற கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது செல்வராகவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஜிப்ரானோட மியூசிக் ஓகேவா இருந்துச்சு. படத்துல விஷ்ணு விஷால் ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த கேரக்டரும் சரி, அந்த ஃபேமிலி ட்ராக்கையும் சரி அப்படியே தூக்கி இருந்தா கூட இன்னும் படம் இன்னும் பிரிஸ்கா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத அந்த கேரக்டர் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தோய்வதையை தான் வச்சுச்சு. ஸ்வேதாவோட கேரக்டரும் சரி ரொம்பவும் இம்பாக்ட் பெருசா கொடுக்கல. கேரக்டர் பிரவீனோட இந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரி. அது எப்படிலாம் நடக்கும் எப்படிரா அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஃபீல் வரதான் செஞ்சுச்சு. ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்ல தான் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. பட் எப்படி கொலையில ஆட்டோமேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு. த்ரில்லிங் சப்ஜெக்டா இருக்கிறதுனால ஒரு த்ரில்லருக்கு ஓரளவுக்கு லாஜிக் மிஸ் பண்ணலாம். படத்துல ஒரு நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால அந்த படத்தோட அந்த ஸ்கிரீன் தன்மையே கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணுச்சு. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பல கொலைகள் நடக்கும். அதுல யாருன்னா இறக்க போறவங்க யாருன்னு முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. அவன் தான் இறந்துட்டானே, அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் வரும். இது எப்படி இருக்குன்னா, பிரியாணி ஒரு பக்கமும் சக்கரை பொங்கல் ஒரு பக்கமும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி நல்லா கலந்து நம்மளை சாப்பிட சொன்னாங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டுமே ஒரு நல்ல ஐட்டம், நல்ல சாப்பாடு தான். அது அந்தந்த இடத்துல கொடுத்தா அந்தந்த இடத்துல சாப்பிட்டா தானே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுனால நமக்கு அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீன் பிளே நமக்கு ஒரு டவுன்ஃபாலாக தான் தெரியுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சில பல ட்விஸ்ட்டுகளும் படத்துல நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இஷ்டத்துக்கு லாஜிக்கை அங்கங்க வேற லெவல்ல ஸ்க்ரீன் பிளேல மாற்றி வச்சிருப்பாரு டேரக்டர். பட் கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அது நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான கதை இருந்தாலும் ஓவராலா இந்த ஆரியன் ஒரு ஆவரேஜான படமா இருக்கு.